சவுண்ட் ரொம்ப ஃபீபிளா இருக்குடி. சூப்பரா கேக்குறது. நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. பழைய பாட்டு கடியும் இல்லடி மேல போலாம். சதுரோஹோ பிரியாம் விஷ்ணு சதஸ்ரு பாகமுண்டோ ஸ்ரீலிங்கயோகோ ஏதயோகோ ஏதோ சஹ விபக்தோ. ஸ்ரீலிங்கமா இருக்கிறார். ஸ்ரீலிங்கயோகோ ஏதயோகோ ஸ்ரீலிங்கத்துல ஸ்ரீசப்தத்துக்கும் சதுசப்தத்துக்கும் விபக்திகரமா இருக்கும் போது திஸ்ரு சதஸ்ரு ஆதேசமானது வருது. ஸ்ரீலிங்க ஏகயோகம் இவை ரெண்டுத்துக்கும் இப்போ ஸ்ரீலிங்கயோகோ ஏகயோகம் ஸ்ரீலிங்கமா இருக்கிற இந்த திஸ்ரு சதஸ்ரு சதுரு ரெண்டுத்துக்கும் ரெண்டு சப்தத்துக்கும் ஏகயோகோ ஏகோ ஏகோ இந்த ரெண்டு திஸ்ரு சதஸ்ரு ஏகோன்னு இங்க பிரதமா, அதனால இந்த ரெண்டும் வருது. திஸ்ரு சதஸ்ரு அப்படின்றது தான் ஏகவச்சனங்க. அதனால திஸ்ரு சதஸ்ரு ஆதேசமானது வருது. சஹா ரெண்டு நாள் சஹா போட்டுங்க. விபக்தம் விபக்தி பரமா இருக்கும் பொழுது விபக்தி பரமா இருக்கும் போது தான் இந்த சூத்திரம் வேலை செய்யும். இல்ல விபக்தி சாதாரண விபக்தி இருக்கும். இப்போ ஸ்ரீ சப்தம் விபக்திகரமா இருக்கு. அப்போ ஸ்ரீ சப்தத்துக்கு திஸ்ரு ஆதேசம் திஸ்ரு ஸ்ரீ போயிட்டு திஸ்ரு திஸ்ரு அஸ்ரு அப்படின்றது. இந்த இடத்துல எழுதி இருக்கிறது கிளியரா இல்லையா? இல்ல எனக்கு புரியல. எனக்கு ஆடியோ நல்லா கேக்குறது. ஆடியோ எனக்கு நல்லா கேக்குறது. இப்பதான் வந்திருக்காரு. ஸ்ரீ சதுரோஹோ ஸ்ரீயா திஸ்ரு சதஸ்ரு சூத்திரம். ஸ்ரீ சதுரோஹோ இந்த ஸ்ரீ சப்தத்துக்கும் சது சப்தத்துக்கும் ஸ்ரீலிங்கம் ஸ்ரீலிங்கத்துல மாத்திரம் ஸ்ரீலிங்கயோகோ ஸ்ரீ சதுரோஹோ ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிற சப்தத்துக்கும் சது சப்தத்துக்கும் திஸ்ரு சதஸ்ரு ஏகம் திஸ்ரு ஆதேசம் ஸ்ரீ சப்தத்துக்கு திஸ்ரு ஆதேசம் சது சப்தத்துக்கு சதஸ்ரு ஆதேசமானது வருது. விபக்தம் விபக்தி பிரத்யம் பிரத்யங்கள் மாத்திரம் பரமார்த்தத்தை மாத்திரம் இந்த திஸ்ரு சதஸ்ரு ஆதேசமானது வருது. அது சூத்திரத்துக்கு அர்த்தம்.
இப்போ இது நம்ம பார்க்கும்போது ஸ்ரீ சப்தம் ஜஸ்பிரத்தயம். ஏன்னா ஸ்ரீ சப்தம் நித்திய பகவதனாந்தம், அதில் ஏகவச்சன திவ்யதம் கிடையாது. அதாவது ஸ்ரீ சப்தம் ஜஸ்பிரத்தயம் ஜகாரித்து போயிடும், அஸ்து இருக்கும். ஸ்ரீ அஸ்து இருக்கச்சு இந்த ஸ்ரீ சதுரோஹோ ஸ்ரீ சதுரோஹோ என் ஒரு மாடியன் 3s அப்படி வருமா? சப்தத்துக்கு திஸ்ர ஆதேசம் உண்டாவது. இப்ப ரிக்காரத்துக்கு இக்கு அச்சு பரமா இருக்கு, என்னானது வரலாம். ஆனால் அதை தடுத்துட்டு ரிதோங்கி சர்வநாமஸ்தான யோகோ அப்படின்னால குணம் பிராப்தி ஆகுது. ரிதோங்கி சர்வநாமஸ்தான யோகோ சூத்திரம் பார்த்தோம். ரிக்காரத்துக்கு குணம் சர்வநாமஸ்தானம் சாலமா இருக்கட்டு. சர்வநாமஸ்தானமா இருக்கிறதுனால இங்க ரிகாரத்துக்கு குணம் வர்றதுக்கு பிரசக்தி இருக்கு. இக்கோயை தடுத்துட்டு ரிதோங்கி சர்வநாமஸ்தான யோகோனால குணம் வந்து பிரசக்தி இருக்கு. அதனால அதுக்கு அடுத்து நம்ம இப்போ இங்க என்ன வரணும், வேப்ப வரணும். அதான் தனி சுத்தம் பண்ணிருக்கேன். அச்சிர ரிதா அப்படின்னு சுத்தம். திஸ்ரு சதஸ்ரு ஏகயோகோ ரிகாரஸ்ய தேவாதேகா சியாத் அசி. ரிகாரத்துக்கு ரேபகா ஆதேகா, ரேபமானது ஆதேசமா வருது. அசி அசி பரமா இருக்கும் பொழுது எங்க திஸ்ரு சத்தம் அது ரிகாரத்துக்கு ஆறு அச்சு பரமா இருக்கிறதுனால ரேபமானது வந்துருது. அஸ்து அப்புறம் வருமா? ஓகேவா? ஸ்ரீ சப்தம் ஜஸ்பர்த்தையும் சுற்று ஜகாரிக்கு போயிடும். ஸ்ரீ அஸ்து இருக்கும். அப்போ ஸ்ரீ சதுரோகோ திசு சப்தத்தை சொல்றதுனால திஸ்ரு ஆகிடும், அஸ்து ஆயிடும். இங்க இக்கோயத்துக்கு பிராப்தான எண் வந்துடலாம், ரூப சித்திரா ஆயிடும். ஆனா அதை தடுத்துட்டு ரிதோகி சர்வநாமஸ்தான யோகோ அதனால அந்த ரிகாரத்துக்கு குணவர்த்த பிரசக்தி குணம் வந்தா திஸ்ரஸ்துன்னு ஆயிடும். திசர்வு அச திஸ்ரா அப்படி ரூபாவும் குணம் வந்து அருன்னு வரும். அருவேகம் திசர்வு அச திசரஸ்து வித்துவ திசரஹா ரூபம் ஆயிடும், திஸ்ரஹா ரூபம் ஆகாது. அதனால ரிதோங்கி சர்வநாமஸ்தானியை தடுத்துட்டு வரத்துக்கோசரம் ஆச்சரியத்துக்காக சூத்திரம் பண்ணியிருக்கேன். ஆச்சரியம் இருக்கிறதால என்ன திஸ்ரு தவிர்த்து ரெண்டுத்துக்கு இருக்கிற ரிகாரத்துக்கு அச்சு வரமா இருக்கச்சு ரேபாதேசமானது விதிக்கிறேன். இப்போ திஸ்ரு இடத்துல குணம் தடுத்துட்டு ரிதோகி சர்வநாமத்தை வருது. அந்த ரிதோகி சர்வநாமஸ்தானியோ தடுத்துட்டு இந்த ஆச்சரியத்தாக சூத்திரம் வந்து ரிகாரத்துக்கு ரேப்பா வருது. திஸ்ரு அஸ்து ஆயிடும். அப்புறம் திஸ்ரஸ்து ஆனாவது சகாரத்துக்கு ரூபம் விசர்க்கம் திஸ்ரா ரூபமானது ஆகுது. சந்தேகம் இருக்கா? இங்க திஸ்ரு சதஸ்ருன்னு சொல்றாரு, அது என்ன பிரதமா விபக்தி அடியா? அது என்ன, அது ஆதேசம், அதுதான் காரியமா? எங்க திரிச்சதுரோஹோ ஸ்திரியாம் திஸ்ரு சதஸ்ருன்னு அது ஆதேசம், பிரதமா விபக்தி. அது ஆதேசம், அதாவது அது பிரதமா விபக்தி, பிரதமா விபக்தி மாதிரி அந்த மாதிரி. அப்ப அதுதான் காரியம். திஸ்ரு சதஸ்ருன்னு போட்டுக்கோன்னு சொல்றாங்க. ஸ்ரீலிங்கமா வரும்போது ஸ்ரீலிங்கத்துல உபயோகிக்கும் போது குண தீர்க்க உத்வானாம் அபவாதா. இந்த அத்திருத்தா சூத்திரம் 3 காரியத்தை வர்த்தத்துக்கு தடுத்துட்டு இந்த சூத்திரமானது பிரவர்த்திக்கிறது சொல்லியிருக்கேன். குணம் நம்ம பார்த்தோம். ரிதோகி சர்வநாமஸ்தான யோகோ
அதனால குணம் வரது பார்த்தோம். இங்க திஸ்ரு அஸ்ன்னு இடத்துல ரிதோகி சரணாம ஸ்தான யோகனால இங்க குணம் வரலாம். திஸ்ரு இருக்கு, திஸ்ரு இருக்கு, ஆ வந்து குணம் வந்து திசார ரூபாலன்னு பார்த்தோம். அதுக்கு இது அபவாத சூத்திரம். இந்த குணத்துக்கு இந்த சதுரோகம் அபவாத சூத்திரம். நம்ம அடுத்த பார்க்க போறோம். துதியா அங்க வச்சு பிரதம பூர்வசவர்ண தீர்க்கா வரலாம். அதுக்கு அடுத்துட்டு குணம் வர போறது. அந்த குணத்துக்கு அந்த சாரி பூர்வசவர்ண தீர்க்கத்துக்கு அபவாதமும் இது நான் சொல்றேன். இது முடிஞ்சு வச்சுக்கோம். இது முடிஞ்சுட்டேன். அப்புறம் இப்ப இங்க திஸ்ரு அஸ்து அப்படின்னு இருக்கு. இது இப்ப நடத்தின விஜயா பகவச்சனம் திஸ்ரு சஸ்து அந்த சஸ்கரத்தை வர மாதிரி விபக்தி வர மாதிரி திஸ்ரா தேசம் திஸ்ரு அஸ்துன்னு இருக்கும். இப்ப இங்க இருந்தா பிரதமயோ பூர்வசவர்ண தீர்க்காக வரலாம். பிரதமயோ பூர்வசவர்ண தீர்க்காக வரலாம். ரூப ஆகலாம். ஆனா அதை தடுத்துட்டு திஸ்ரஹான் ரூப ஆக போறது. அதெல்லாம் இந்த தீர்க்கத்துக்கும் இது அபவாதம். அதெல்லாம் தீர்க்க உத்வ இங்க கிடையாது. இது எங்க உத்வனா இந்த பிரியஸ்திரியானாம் அந்த இடத்துல பிரியாக திஸ்ரஹா எஸ்ய யாருக்கு திஸ்ரஹா சாரி பிரியாக ஸ்ரீயாக திஸ்ரஹா பிரியமான ஒரு 3 பேர் இருக்காதோ, 3 பொம்பளை யாருக்கோ ஒருத்தருக்கு பிரியமா இருக்காங்கன்னா அவன் பிரியன் த்ரீ சப்தம். அந்த இடத்துல திஸ்ராத்த வந்தாவுக்கு அங்க ஏகவச்சனம் உண்டு. பிரியன் ஸ்ரீயான இடத்துல திசப்தமானது விசேஷம் பகுதிசமான விசேஷமா போனதுனால 3 லிங்கத்தை உண்டு ஏகவச்சன தீபத்திலே வரும். 3 வச்சனத்திலே வரும். பிரியமான 3 ஸ்திரீகளை உடையவன் ஒத்த 2 பேர் 3 பேர் சொல்லுச்சு. பிரியன் ஸ்திரியாக பிரியாக அப்போ ஸ்ரீலிங்கமா இருக்காது. அது ஸ்ரீலிங்கமா இருக்காது. அப்போ அது ஸ்ரீலிங்கமா இருக்காது. பிரியஸ்திரியா எஸ்ஏ சஹா அப்படின்னா எஸ்ஏ சஹான்னு புள்ளிங்க எஸ்ஏ சஹா வச்சா எஸ்யா சஹா வச்சா இது எங்க இருக்குன்னா பிரியா டிவி அந்த இடத்துல வராது. பிரியமான 3 பேரை வச்சிருக்க பிரியமான 3 வச்சு இந்த வஸ்து வச்சிருக்கா அது அப்ப வராது. பிரியமான 3 பேரை ஸ்ரீலிங்க சப்தம் விசப்தமானது ஸ்ரீலிங்க சமாசம் இந்த வராது. பிரியா 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 ஸ்ரீலிங்க வராது. பிரியா திஸ்ரஹா அப்படி இடத்துல பிரிய த்ரீ சப்தம் பிரியாக பிரியமானவர் 3 பேரை வச்சிருக்கானு சொல்லச்சு அந்த ஸ்ரீ சப்தம் ஸ்ரீலிங்க சப்தம். பிரியமானவர் 3 பேர் அதை வச்சிருக்கவன் அப்படி சொல்லச்சு அந்த ஸ்ரீ சப்தம் ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால அங்க என்ன திஸ்ரா தேசம் வரலாம். திஸ்ரா வந்துடும். அப்போ அந்த அங்க ஏகவச்சனத்தா சூத்திரம் உத்வ பிரசக்தி இருக்கு. சூத்திரம் யசோஹோ உத்யார் அப்படின்னு சொல்றோம். பித்தோன்னு பாருங்க பஞ்சமி ஏகவச்சனத்துல ரித்தவ் சூத்தினால ஆச்சு. அதே மாதிரி திஸ்ர சப்தான ரித்தவ் சூத்திரத்தால உத்வ பிரசக்தி இருக்கு. அங்கேயே அந்த உத்தம் இதுக்கு அபவாதம். அந்த உத்தத்துக்கு அபவாதம் சொல்ற உத்தத்தை இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த ரித்தவ சூத்திரம் ஏகவச்சனத்துல தான் வரப்போகுது. இந்த த்ரீசப்தம் நம்ம கேள்வின்னா த்ரீசப்தம் பகவச்சனமா இருக்கிறதுனால இப்ப குணம் ஓகே, பிரதம தீர்க்கம் ஓகே. உத்தம் ஏன் போட்டிருக்கேன்னா உத்தம் இந்த திசத்துல பிரசக்தி கிடையாது. பிரியமான 3 பேரை வச்சிருக்கான், 3 பெண்களை வச்சிருக்கான்னு சொல்ல ஆசிரியர் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க த்ரீசப்தமானது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால ஆனா அது சிக்ஷாதேசம் வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? 3 வருஷம் வரும். அப்ப ஏகவச்சனத்தை வரும். அப்ப அதனுடைய
பிரியமான 3 பெண்ணை வச்சிருக்கிற உடைய அப்படின்னு சொல்லச்சு பிரியஸ்ரீ சத்தத்துடைய பஞ்சமி ஏகவச்சனமும் சக்தி ஏகவச்சனமும் சொல்லச்சு ரிதவு சூத்திரம் பிரவர்த்திக்கும். பிரியஸ்ரீ பிரியத்ரு அப்படின்னு அனுஷ்வப்பம் வரும். அது வராம ரத்தம் வரத்துக்கு பிரியஸ்ரீ தான் ரூபாக வரப்போகுது. பிரியஸ்ரீ சக்தியும் பஞ்சமியும் ஏகவச்சம் பிரியஸ்ரீ. அந்த இடத்துல ரிதவு சூத்திரத்துக்கு இது அபவாதம் சொல்லத்துக்கு உற்பத்தி இங்க கூட சேர்த்து போட்டுருக்கு. எப்படி இருக்கும் அடியேன் அந்த பஞ்சமி சஷ்டி அந்த சமஸ்த பதத்துல அத பகுவிரியா இருக்கிறது அசுதான் இருக்க போறது. பிரியஸ்ரீ அசு 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 அப்ப அந்த சிஷ்யாவின் வந்தா விட்டு ரித்த ஊர்ல பிரிய தூண் ஆகணும். திருவ யுத்தம் வந்திருக்கா அந்த யுத்தம் வரணும். அது வரனா பிரிய சிஸ்ரா ஆமா பஞ்சமி ஏகவச்சனமும் கஷ்ட ஏகவச்சனம் பிரிய சிஸ்ரா பிரிய சிஸ்ருலாம் சொல்லக்கூடாது. அது சிஸ்ரா பிரிய சிஸ்ருன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வராது உக்காரம் வந்துடும். அப்புறம் எண் வரலாம் வர அனுஷுபம் தான் வரும். அதாவது இடத்துல உத்தம் வராம தடுக்கிறதுக்கும் அங்கங்க இருக்கு உத்தம் கிடையாது. டிஸ்டார்ஜ் வந்தா விட்டு அசிரித்தாங்க என்னதான் ரேப்பம் தான் வரும்ன்றதுக்கோசரம் அந்த உத்தத்துக்கு இது அபவாதம். அதனாலதான் குண தீர்க்க உத்வானா அபவாதா. உத்வானான்று பகவதம் புரியுது. குணமாடியே இல்ல எக்கோ எனக்கு அதுதானே வரும் இல்லையா? மறுபடி குணம் தான் வருது. குணம் வரணும் வந்துடும். அப்போ இக்கோ எனர்ஜி வராது, குணம் வராது, உத்துவம் வராது. இத மூணையும் தடுத்துட்டு கடைசியில இது வராது இல்லை வரும். அதான் 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 அவர் சரி. அப்ப இது குணத்துக்கு அபவாதம் பிரதமாக தெரியும். பூர்வ சமத்திற்கு அவர் சக்தி இருக்கு. அதுக்கு அடுத்துட்டு அசிரத்தால அங்க தீர்க்கத்துக்கும் இது அபவாதம். குண தீர்க்க உத்தம் இங்க பிரசத்து இந்த திரிசப்தத்தை பிரசத்து கிடையாது. அடியன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அடியன்
அது கேட்கறது இப்போ கேக்குறது இப்போ சரியா இருக்கு. கரண்ட் போயிட்டு வந்தனால. அப்போ பிரிய திஸ்ரா அது அந்த ருத்தோனி சர்வநாமஸ்தானயோகோ தடுத்துட்டு வருதுன்னு சொன்னேன். ஆமா. அப்ப அங்க சர்வநாமஸ்தானத்துல தானே வரும். இப்ப பஞ்சமி இதுவும் சர்வநாமஸ்தானமா? அப்போ பஞ்சமி இல்லையே, பிரதமா சொல்றாங்க. ஓஹோ, சரி. பிரதமா பகவச்சனம், அதனால சர்வநாமஸ்தானம். சர்வநாமஸ்தானம் பிரதமா பகவச்சனம். பகுவி சமாசத்துல பிரியாக திஸ்ரஹா எஸ்ய சஹா அப்படின்னா பிரியமான 3 பேரை அவன் வச்சுட்டு இருக்கானோ அவன் பிரிய திஸ்ரஹா. அந்த ரூபத்தை சொல்லிட்டு அங்க பிரிய திரிசப்தம். அங்க அதோடைய பஞ்சம ஏக வச்சனத்துல சக்தி ஏக வச்சனம் திரிசப்தம் இருக்கச்சு. அது பிரிய திரிசப்தம் ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால அதுக்கு திஸ்ரா திசை வந்தாவுக்கு ரித்தவுனால உத்வ வர்த்த பிரசக்தி இருக்கு. அந்த உத்வம் தடுத்துட்டு அச்சரித்தான ரேப்ப வந்து திஸ்ரஹா ரூபார்த்தம் பண்றோம். அந்த உத்வத்துக்கு இது அபவாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்தம் உதாரணம். பிரிய திஸ்ரஹ பிரதமா பகவச்சனம், பிரிய திஸ்ரஹ விஜயா பகவச்சனம், பிரிய திஸ்ருபிஹி திஸ்ரு சப்தம் திஸ்ருபிஹி அடுத்த சொல்லுவோம் திஸ்ருபிஹி. விஜயா பகவச்சனம் திஸ்ராபேகம் திஸ்ருபிஹி. இங்க அச்சு பரமா இல்லாதனால ரேகம் வந்து வரல. ரேப்பம் ஏன் வருதுன்னா அச்சுக்கு பரமாந்தா தான் உண்டு, அச்சு பரமாந்தா தான் உண்டு. இந்த டிஸ்டன்ஸ்ல அன் பரமா இருக்கிறதுனால ரிகார்டத்துக்கு ரேப்பம் வரல. அப்போ திஸ்ரு டிஸ்ரு ருத்வசர்க்கம் திஸ்ருபி. ஓகேவா? அப்ப ஏன் அச்சீர ருத்தகல கொண்டு வந்து போட்டிருக்காரு? அதை அச்சு பரமா இல்லைங்கிற பட்சத்துல அப்போ இது அச்சீர ருத்தகன்னு போட்டிருக்கிறதுனால அச்சு பரமா இல்ல. அச்சு பரமா இல்லாததுக்கு போது அதுக்கு அடியில ஏன் கொண்டு போட்டிருக்காரு? அச்சீர ருத்தகன்னு அதுக்கு அடியில ஏன் கொண்டு திஸ்ருபிஹி இதெல்லாம் போட்டிருக்காரு? அது புரியுது. அப்போ அது புரியுது. திஸ்ருபிஹி அதெல்லாம் அச்சு பரமா இல்லாத பட்சத்துல திஸ்ரு வரணுங்கிறதுக்காக திஸ்ரு வரணுங்கிறதுக்காக சொல்லி முடிச்சு சரி. அது அப்படியே மேல சொல்லிட்டு போயிட்டு அது அப்படியே மீது மேலங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்றேன். எக்ஸ்ட்ரா சுத்தம் வரனால ரூபம் நாங்க சிஸ்டம் தான் எடுத்துட்டு இருக்காரு. அந்த முதல்ல இருந்த பேலன்ஸ் சொன்னேன், மீது இருந்த பேலன் கிடையாது அப்படியே சொல்லிட்டு போறேன். சஷ்டி பகவதனம் ருத்தோ விசர்கம் திஸ்ருபியா அதேதான். திஸ்ருபியா சதுர்த்தி ஏகவச்சனம் பஞ்சமி ஏகவச்சனம். சப்தமி பகுவச்சனம். சாரி ஆம் அது வந்து ஷஷ்டி பகுவச்சனம். ஆம் ஆமா சஷ்டி பகவச்சனம். வருஷமானால ஆண் உடாகம் வரும். திஸ்ரு நாம் அப்படின்னு ஆயிடும். இப்போ இந்த இடத்துல ஏகையோகோ நாமி தீர்க்கான. இப்ப இந்த இடத்துல திஸ்ரு நாம் ஆனா வந்து ராமானாம் அதே மாதிரி நாமி தீர்க்கமானதுங்க வந்து திஸ்ரு நாம் அப்படின்னு ஆளாமா வரலாமே அப்படின்னு கேட்கச்சு வரலாம். ஆனா திஸ்ரு சதஸ்ரு சூத்திரம் பிரவர்த்திச்சு ஏகையோகோ நாமி தீர்க்கா ந. ஏகையோகோ இந்த திஸ்ரு சதஸ்ரு ரெண்டுக்கும் நாமி நலவர தீர்க்கமானது கிடையாது.
சொல்றதுக்கு நாமே பலே தீர்க்கமானது கிடையாது. அதனால திருநாம் அப்படியே இருக்கும். அப்புறம் ரிகாரத்தை சூத்திரம் பார்த்தோமே, விவரணத்தின் அர்த்தம் வாக்கியம். இங்க ஒரு கேள்வி இருக்கு, ரிகாரத்தின் அர்த்தம் வாக்கியம் லட்சாதிபதி சமான பத்தியெல்லாம் வராது, அட்குப்பாம் வராது. இல்லையா வராது. விவரணாத்து நத்திய நத்தம் வாக்கியம் வார்த்தைகத்தினால நத்தம். இது என்ன நத்தம்? விவரணத்திய நத்திய நத்தம் வாக்கியம் அது வார்த்தைகத்தினால. வார்த்தைகத்தினால விவரணாத்து நத்திய நத்தம் வாக்கியம், அதனால நகாரத்து நத்தம்னு வந்துருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. ஆனாவுக்கு அது சித்தாந்தத்தை வந்துருது. அது நுட்டு வரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வரலாம், அச்சை இருக்காதனால ரிகாரத்துக்கு ரேப்பாண்டு வரலாமா கூடாதா? கண்டிப்பா வரணும். சகாரம் நடுவில் வந்து விடுத அட்குப்பாங்கும் சகாரம் நடுவில் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே. அச்சனால ரேப்பம் வருதா, ரஸ்வ நத்தியாப்பம் விடாம வருதா அப்படின்னு கேள்வி. ஆமா ஆமா. அச்சரித்தாங்கிறது பல சூத்திரம். ரஸ்வ நத்தியாப்பம் பூர்வ சூத்திரம். அச்சரித்தா 7-1-100. 7-2-100. 7-2-100. இது 7-1-45. அப்படியா? 7-45. 7-1-45. அச்சீர ருத்தக வந்து 7-2-100 அடி. 7-2-100 நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற சூத்திரம். அவர் தேவரி சொல்றது வந்து ஹஸ்வன் அத்தியாபம் 7-2-45 54. 7-1-54. 7-1-54. அப்படியா? பூர்வம் எந்த பேஜ்ல இருக்கு? இருக்கு. எது கேக்குறீங்க? நஷ்டம் வரலாம், இங்க ஆச்சரியத்தா வரலாம். ஓகேவா? ஓகேவா? ஆமாம் ஆமா, ரெண்டுமே வரலாம். இது ரசோ அத்தியாபம் 7-1 இருக்கு பூர்வம், அச்சரித்தாக 7-2 இருக்கு. ஆமா, விப்ரநிச்சயத்தே பரம் காரியம் ரெண்டாவது. கரெக்ட். அச்சரித்தாக பிரவர்த்திக்கணும். கரெக்ட். வரக்கூடாதுன்னு கேள்வி. ஆமா, அந்த கேள்வி வர ருமத்திர கிருத்மத் பாவேபியோ பூர்வ விபரிஷேதேன அப்படின்னு ஒரு சொல்றோம். ருமத்திர விபரிஷேதேன இவைகளை காட்டிலும் நுட்டுதான் பூர்வ விபரிஷேதம் தான் வரும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்ப இங்க
அதனால இங்க நுட்டு தான் வருங்கிறார். அது நீங்க இப்ப சொன்னது அந்த என்னது அடியன், அந்த சூத்திரம் அடியன் இது நுண்ணு அச்சீர் திருஜு. ஓகே அடியன், ஓகே அடியன், ஓகே. அப்போ விட்டுதான் அவர் சொன்னதுனால இது பாதிப்பா விட்டு வந்துடும். அப்ப விட்டு வந்திருக்காவிட்டு அது விபத்தில வர போறது இல்லை. அப்போ நாமே தீர்க்க வருமானு கேட்டா தீர்க்க வராது. இந்த சூத்திரத்தினால எது சொல்றாரு சிறு சூத்திரத்தினால வராதுனால அவர் ரிகாரத்தை विवर्णस्य ऋकारात् विवर्णात् नस्य नत्वं वाच्यम् अदि वाक्यकाल नत्वात् इसलिए फिर वो केल्वी क्या करना है ओकेवा இந்த கேள்வி புரிஞ்சுதா? கேள்வி புரிஞ்சுது. அந்த வார்த்தைகத்தால மறுபடியும் நுட்டு விதிக்கிறார். அதுதான் அப்போ நியாயமா அச்சிர ருத்தக தான் பிரவர்த்திக்கணும். நும் அச்சிரு திருச்சி அதெல்லாம் வரும்போது நீ நுட்டை போட்டுக்கோ அப்படின்னு வார்த்தைக்கு இருக்கிறதுனால மறுபடியும் சொல்லுவோம். விபரீத பரம் காரியம் சொல்லுவோம். இந்த இடத்துல பூர்வ பூர்வ காரியம். ஓ ஓகே ஓகே. பூர்வ காரியம் இல்ல பூர்வ காரியம் அதான் ஹ்ரஸ்வ அத்தியாப நுட்டு அதுதான் பூர்வன்னு சொல்றாரு அவர். அப்போ அச்சராத்து அச்சர சூத்திர பரந்தேபி பாதித்வா நுட்டம் பாதம் நபவதி பாதிக்காது நுட்டேவ பிரவர்த்தனை பூர்வம். இப்ப அத்தியத்தை அது பரமார்த்தம் வரணும். இருந்தாலும் நுட்டானது அதை பாதிச்சுட்டு ரசனாத்தியாபத்து தான் பூர்வ பிரச்சனை வரும். இந்த மூணத்தை வண்டி நும்மு அத்திர திருச்சத் பாவம் இந்த இடத்துல வண்டி நுட்டு பிரவர்த்திச்சா நுட்டோட அதுக்கு துல்லிய பலம் வந்தா அப்போ பூர்வ பிரச்சனை நுட்டு தான் வரும் அர்த்தம். விபரீத பரம் காரியத்துக்கு அப்பவாதம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் நான் யூஸ்வலா விபரீத பரம் காரியம் தான். இதுக்கு பூர்வம்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கூட வரும். பூர்வ காரியம் ஒரு இந்த நான் வந்து எப்படி பெரிய நாமா மாறி போச்சு? இந்த மூர்த்தனி நாமா எப்படி மாறிச்சு? பிரசக்தி கிடையாது, சப்தமோ கிடையாது. ஆனா அது தனி ஒரு வார்த்தை தான் இருக்கு. ரிவர்நாத்து நத்வம் வாச்சியம் ரிவர்நாத்து நத்திய நத்வம் ரிகாரத்துக்கான பரமாவதி நகாரத்துக்கு ரிவர்நாத்து நத்வம் வாச்சியம் இது வார்த்திகம். ரிவர்நாத்து நத்ய நத்வம் வாச்சியம். इनको आदेश प्रत्यय हो आदेश प्रत्यय इनको इनको आदेश प्रत्यय பேசுறத முடிஞ்சிருக்கு. கேள்வி சந்தேகம் இருக்கா? இல்ல அடியன் புரியுது. சப்தம் எடுத்துருக்கு. द्वेन द्वे द्वाभ्यां 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 द्वयोः द्वयोः
द्विशब्दமானது நித்திய ஜீவகணாந்தம். அதாவது த்வி ஔ. எது அடியன்? எது நித்திய தீவச்சனமா? ஆமா, द्विशब्द நித்திய ஜீவகணாந்தம் தானே. நித்திய தீவச்சனம். இங்க ததாதீனா மகா. ததாதீனா மகா ஈகாதினம் ஆ வரும் அப்படின்னு ஆயிடும். அப்புறம் ஸ்ரீலிங்க மாதிரி தான் பேசுறதுக்கு காப்பு வரும். அந்த காப்புலயும் ஆதான் இருக்கும். அவரு நான் செய்தான் ஆன் ஆயிடும். பரரூபம் அப்போ இல்ல அவங்க அப்பா ஸ்ரீபாபு ரமாமயாச்ச ஸ்ரீபாபு பிரகார இட்லி இருக்கும். அப்புறம் குணம் மகான ஆ இருக்கும். ஸ்ரீசபத்துக்கு ஆ வரும். அதுக்கப்புறம் அந்த டா பிரத்யம் வைக்கணும் ஸ்ரீலிங்கத்துக்கு ஒருத்தரும். அப்புறம் அவ பிரத்யம். இந்த டாப் இந்த துவா ஆவும் சேர்த்து அகசமி இருக்கா துவான்னு ஆயிடும். துவா அவன்னு இருக்கும். அது அவுக்கு அவங்க ஆப்பா ஸ்ரீபாவம் துவா ஸ்ரீ ஸ்ரீ சகார இட்டு லட்சப்பத்திரேன சகார இட்டு துவா கி இருக்கும். குணம் வே ஓகே. அது ஷீயா ஷீயா தீபாவளி தானே ஷீ இல்லையா? தீர்க்கம் இல்லையா? ஷீ ரெண்டுத்துலயும் ஏதான் வரும். அவங்க அப்பகால அவந்த அங்க பரஸ்ய அவங்க ஷீ சியாத். அதுதான் யசா ஷீ தான் ஸ்ரீபாவம். யசா ஷீ அதுக்குதான் ஷீ இங்க குணம். ஆமா குணம். அப்புறம் அதேதான் திருப்பி வேகம் ரெண்டாவது அதேதான். அப்புறம் भ्याम भ्याम இது வந்தாலும் துவாபியாம் தான். இங்க ஆவறது அது அவங்க அப்பாதான். அது அங்க கஜாதீனா மகானால த்வி சப்தத்துக்கு முதல்ல ஆறு வரணும்னு சொன்னது. அது ஆ வந்தாலும் அது ஆயிடாது. த்வி சப்தம் துவான் எப்படி ஆச்சுன்னு கேள்வி வச்சு நம்மளுக்கு நம்ம பிரமிச்சிடுவோம். துவா அப்படியே வரதோன்னு த்வி சப்தம் தான். ஆ தனியா டாப் போட்டு காமிச்சு அந்த டாப் தீபடுத்தி ஆ போட்டு இந்த த்வி சப்தம் கஜாதீனா மகானால ஆ ஆதேசம் வந்திருக்கு. ஆ வந்திருக்கு. அப்போ துவ ஆகி துவான் ஆயிருக்கு. இப்ப துவான் அப்படியே போட்டுட்டா நம்ம குழப்பிடும்ல.
காரணம் என்னடா தெரியாம பிரச்சனை கஷ்டம் இல்ல பிரஜாதினா மகானோட ஆதான் துவாதனான துவாரபி ஆகும் அவ அதுக்கு காமிச்சிருக்கு அதனால டி சப்தம் ஆப்ரேட் காமிச்சு அதை எழுதிருக்கு ஆப்யா பாப்யா சுபிஜ ஜீவ வந்தாலும் துவாபியான் தான் ஆப்யா द्वयोः बी ओस ओकेवा शक्ति भगवचन बी ओस द्वा आ ओस द्वा प्रजाति महा अंदावत द्वा आ ओस दातरे अपर द्वा ओस नायक अगर समझे गमने द्वा ओस आना होते ओस इच्छा नला गुणम दाले ओस है आगे जाता ஏற்போ வே ஓசுனயம் அப்புறம் ஏச்சோ யவா யவா ஐயாதேகம் வை ஓசு துவயோசு துவயோ சப்த துவயோ ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஆங்கி சாப்பால ஏன் துவேன்னு ஆகுது ஏத்தோ அந்த आंगी ओवसी च परे एकारः आंगी एसी च परे आपः एकारः அதனால वे ओस एक आयादेशं द्वयोः 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 अर्ध போரடி அதனால கேள்வி கடியே அது அடியே அங்க எண் தானே துவே துவை அப்படின்ட்டு அது ஏச்சோய வாயாவா சரி धन्यवादः धन्यवादः अडियन् दासन् अडियन्